திமுக குறைஞ்சபட்சம் அந்த கட்சியுடைய தலைவரா ஒரு தலித்தை போட சொல்லி கேளுங்களேன். அதை எதிர்த்துல இந்த உத்தமபுத்திரம் போராடினா கொஞ்சம் விவரம் சொல்லுமா? அது ஏதோ மயக்கத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன். டாஸ்மாக் கடையில வந்து பேசிட்டு வரோம். இவர் சர்டிபிகேட் கொடுத்தாதான் தலின்னு ஒத்துக்குவாரா? இவர் என்ன நினைச்சிட்டு இருக்க? சினிமாக்காரன் தான், அவ்வளவுதான. என்ன எல்லை மீறி அவர் பேசுறாருன்னு அர்த்தம். ஒரு டைரக்டர் சொன்னீங்களே, இந்த 3 பேர் உயிரோட தான் இருந்தாங்க 5 வருஷம். அந்த 5 வருஷம் இருக்கிற இதெல்லாம் சொல்லவே இல்லையே. திமுக ஆட்சியில் இருந்தா வாங்க வேண்டியது வாங்கி கொண்டு பெற வேண்டியதை பெற்று சுகமா இருப்பாங்க. அது இல்லைன்னு சொன்னா அப்போது அவரிடம் பெற வேண்டியதை பெற்றுக் கொண்டு குரல் கொடுப்பாங்க. எதை தின்றால் பித்தம் தீரும் என்கின்ற இடத்துக்கு போயிட்டாங்க. அதனால கிடைக்கிற எதுவா இருந்தாலும் அதுல உள்ள போந்து இந்த மாநில ஆட்சிக்கு எதிராக போராடணும்னு நினைக்கிறாங்க. இந்த போராட்டம் வருகிற போது அவங்களும் உள்ள போந்து பண்ணாங்க. அது கடைசியா என்னன்னாக்க அதுவும் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வெற்றி தரும். அவங்க ஆட்சி நடக்கிற போது துப்புரவு தொழிலாளர்கள் எத்தனை நாள் போராட்டம் பண்ணாங்க. அன்றைய முதலமைச்சரும் குடும்பத்தோட கூலி படத்தை போய் பார்த்தாங்களா? அந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கிற போதானே அந்த துப்புரவு தொழிலாளர் மேல தடியடி நடத்தி அடிச்சு கைது பண்ணாங்க. உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய அகில உலக தலைவர் அப்படின்னு இன்னொரு மந்திரி கட் அவுட் வச்சாங்களா? அது வேற இது வேறையா? எனக்கு புரியல. ஓ, இப்ப இந்த இவருக்கு ரசிகர் மன்ற தலைவரா ஒரு மந்திரி இல்லைன்னு சொல்றாங்க. காங்கிரஸ் ஆட்சியில மாநில அரசுகள் விரும்பினால் நீட்டை பயன்படுத்தலாம், விருப்பம் இல்லை என்றால் நீட்டு தேவையில்லைன்னு சொன்னாங்க. 5 வருஷம் என்னையா பண்ணிக்கிட்டு கேட்டா அதை விட்டு போராடிக்கிட்டு இருக்கோம். போராடிட்டு என்ன? குடும்பத்தோட சார்ட்டர்ட் பிளைட்ல லண்டன் போயிருக்காங்களே, அதான் போராட்டமா? தமிழ்நாடு அரசும் கர்நாடக அரசும் மட்டும் பேசி தீர்ப்பதற்கான நிலையில் சட்ட ரீதியாக இல்லை. அது 2 மாநிலத்தை விட்டு கையை விட்டு போயிடுச்சு. இந்த உரிமை முழுவதும் நம்ம இருந்து போனது காரணமே திமுக ஆட்சி தான். ரகசியமா பாவு சண்முகத்தை பெங்களூருக்கு போய் சொல்லி அங்க கையெழுத்து போட்டு வந்தவங்க. இந்த உத்தமபுத்திரர்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இப்ப வெறும் உடம்பு தான் இருக்கு, மூச்சு மட்டும் இல்லை. 29 பிஜேபி ஆட்சி இல்லை, காங்கிரஸ் ஆட்சி தான் வரப்போகுது. நியாயமா கேட்டா நான் பிரபாகரனுடைய தலைப்பிள்ளை, தனி தமிழ்நாடு தான் என்னுடைய கோரிக்கை சொல்லிட்டு இருந்த மூதேவி, நீ எப்படா பிஜேபியோட கூட்டு சேர்றேன்னு சொல்லலாம். அவர் என்ன வேணாலும் பேசுவாரு, எப்ப வேணாலும் பேசுவாரு, எப்படி வேணாலும் பேசுவாரு. இவ்வளவு நாள் தெரியல, இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. கூட இருக்கிற பறவைகள்லாம் பறக்குது. சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மூத்த அரசியல்வாதியும் காங்கிரஸ் நிர்வாகியுமான திருச்சி வேலுசாமி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா சார். இப்போ திமுகவில் வந்து இந்திய கூட்டணி இந்த தமிழகத்தில் வந்து ஆட்சி இல்லாதனால இந்திய கூட்டணி இல்லை. ஸோ இப்போ வந்து பாஜக தான் வந்து ஆளுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கிடையில் வந்து விசிக தலைவர் திருமாவளவனும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காரு. இதனுடைய நிலைப்பாடு தான் என்ன சார்? இந்தியா கூட்டணியில் யாருமா சொன்னா? இப்போ திமுக ஆட்சியில் இல்லாததுனால திமுக இல்லைங்கிறதுக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் பலதுல திமுகவும் ஒண்ணு, அவ்வளவுதான். பூனை கண்ணை மூடிட்டா பூலோகம் 2 பேருமா? திமுக இல்லைங்கிறனால கூட்டணி இல்லாம போயிருமா? அதனால உங்களுடைய கேள்வியுடைய அடிப்படை தவறான. ஸோ இதில் விசிகாவுடைய மாநில முதன்மை செயலாளர் வந்து நவாஸ், அவர் வந்து மறைமுகமாக வந்து தமிழ்நாட்டை வந்து பாஜக ஆளுது அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு சார். அது அவர்கிட்ட தாமா கேட்கணும். தமிழ்நாட்டை ஆளுவது வந்து விஜய் முதலமைச்சராக இருக்கக்கூடிய தாவேகா. மறைமுகமா இந்தியா முழுக்க மத்தியில் இருக்க ஆட்சி பிஜேபி ஆட்சி தான். அதனால அதை சொல்லியிருப்பாரு. நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க. ஸோ இப்போ மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போச்சு இந்த நீட் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் அந்த கர்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி அப்படின்ற மாதிரி ஒன்று உருவாகி அது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக நடந்துச்சு. ஆனால் அங்கே வந்து நீட் கசிவு அதெல்லாம் நடந்தது. அது தர்மேந்திர பிரதாப் அவர் மத்திய கல்வி அமைச்சர், அவர் ராஜினாமா செய்யணும் அப்படின்ற மாதிரி அங்கே போராட்டம் நடத்தினாங்க. ஆனால் தமிழகத்தில் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நீட்டே வேண்டாம் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி போராட்டம் நடத்துகிறாங்க. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல சார்? இது இந்த மாதிரி வந்து நடத்தும் போது திமுக வந்து இதுக்குள்ளே போயிட்டு ஒரு குளறுபடி குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கேள்வியிலே பதில் அடங்கியிருக்குமா? ஏற்கனவே 5 வருஷம் திமுக ஆட்சியில் இருக்கிற போது இதே நிலைமை தானே. அப்ப ஏன் போராட்டம் நடக்கல? அப்பயும் போராட்டம் நாங்க நடத்தணுமே அப்படின்றாங்க. யார் நடத்தினா? உதயநிதி. அவர் அப்பப்ப வந்து நாங்க முன்னாடி எல்லாம் போராட்டம் நடத்திட்டு நாங்க 5 வருஷமா எங்கம்மா போராட்டம் நடத்துறாங்க? நீ இந்த ஊர்ல தான் இருக்கம்மா, நானும் இந்த ஊர்ல தான் இருக்கேன். அப்ப ஒண்ணுமே பண்ணல. அவங்க முதல்ல 5 வருஷத்துக்கு முன்னால ஆட்சிக்கு வரதுக்குனால நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் ஒழிப்பு தான்.
அப்ப கூட உங்களை மாதிரி ஆள் கேட்டாங்க எப்படின்னு. அந்த ரகசியத்தை நாங்க சொல்ல மாட்டோம், எங்களுக்கு அதுக்கான திட்டம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா 5 வருஷம் அந்த திட்டம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அதை ஒண்ணுமே பேசல. இப்ப அவங்க ஆட்சி போனதுக்கு அப்புறம் இந்த போராட்டம் வருதுன்னா நீ தெளிவா தெரிஞ்சுதானமா சொல்ற, அதுக்கு பின்னால திமுக இருக்கு, அவ்வளவுதான். அதே மாதிரி தான் இப்ப இளைஞர்கள் வந்து நீட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போராட்டம் நடத்துறாங்க. அதை வந்து உதயநிதி அவர்கள் வந்து திமுக அரசியல் போராட்டமா மாத்துறாரு. அது உள்ள ஜென்சி டிஎம்கே எல்லாம் வந்து சில பல நிறைய கருத்துக்கள் வந்து முதலமைச்சர் ஏன் வந்து இதுக்கு குரல் கொடுக்கல, ஏன் அவர் வந்து பதில் சொல்லல அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகளா வச்சு. விமர்சனம் தெளிவா தெரிஞ்சதானமா, திமுக சின்ன மனித பனியன் போட்டுக்கிட்டே அந்த கூட்டத்துல வந்து உட்கார்ந்த உடனே அதுல இதை முன்னெடுத்து நடத்துறவங்க நீங்கெல்லாம் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டதும் அவர்களை இங்க எந்திரிச்சு போங்கன்னு சொன்னதும் அதெல்லாம் வீடியோவே வந்துருச்சே. அதனால திமுக என்கின்ற ஒரு கட்சி எதை தின்றால் பித்தம் தீரும் என்கின்ற இடத்துக்கு போயிட்டாங்க. அதனால கிடைக்கிற எதுவா இருந்தாலும் அதுல உள்ள போந்து இந்த மாநில ஆட்சிக்கு எதிராக போராடணும்னு நினைக்கிறாங்க. அதில் ஒரு அங்கமாக இந்த போராட்டம் வருகிற போது அவங்களும் உள்ள போந்து பண்ணாங்க. அது கடைசியா என்னன்னாக்கா அதுவும் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வெற்றியை தரல. அதே அந்த போராட்டத்திலே வந்து இந்த சினிமாவில் இருக்கிற இயக்குனர்கள் சில பேர், அதை பா ரஞ்சித், அதுக்கப்புறம் வெற்றிமாறன், அமீர், இவங்க எல்லாருமே வந்து நீட் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறது அவங்க கூட வந்து இணைஞ்சாங்க, மாணவர்கள் கூட. அது இது இருக்கும்போது பா ரஞ்சித் அவர்கள் வந்து இந்த ஜாதி ரீதியா தலித் மக்களுக்கு வந்து எதுவுமே செய்யல, தமிழக அரசு இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் வந்து எதுவுமே செய்யல, தலித்துக்கு வந்து நாங்கள் ஆதரவு கொடுப்போம்னு சொன்னாங்க, அதுக்கு எதுவுமே செய்யல அப்படின்ற மாதிரி இது சாதி ரீதியா வந்து எடுத்து பேசுறாரு. இல்ல அவர்கிட்டமா நீங்க இப்ப என்ன கேட்கணும் பார்த்து கேளுங்க. திமுக குறைஞ்சபட்சம் அந்த கட்சியுடைய தலைவரா ஒரு தலித்தை போட சொல்லி கேளுங்களேன். அவர் ரெட்டை நாக்கு அவர்கிட்ட. திமுக எப்போவாவது அந்த கட்சியுடைய தலைமையில் ஒரு தலித்தை வச்சிருக்கா? இந்த 60 ஆண்டுகள்ல இல்ல. இப்ப எங்க 60-70 ஆண்டுகள்ல காங்கிரஸ் கட்சியில் மாநில தலைவரா அகில இந்திய தலைவரா வந்திருக்கும்ல. அப்ப இந்த கட்சியே அந்த மக்களை மரியாதை செலுத்துகிறது. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் ஆட்சியில் சுதந்திரம் வருகிற போது இவர் இந்த மாதிரி அதிமேதாவிகளுக்கு என்ன புரியலன்னு கேட்டா, யாரு செஞ்சானோ அது உங்களுக்கு தெரியல, யாரு செய்யலையோ அதுதான் இவங்களுக்கு இப்ப இனிக்குது. சுதந்திரம் வருகிற போதே இந்தியாவிலேயே முதலாக சட்டமன்றத்துல ஒரு சபாநாயகர் சிவ சண்முகம்னு ஒரு பேரு காங்கிரஸ் ஆட்சி தான் போட்டுச்சு. எல்லாரும் வந்தா எந்திரிச்சு நிக்கிற மாதிரி. அடுத்த 54ல இந்தியாவிலேயே முதலாக தலித் மக்களை எந்த பதவிக்கு வந்தா கூட மற்ற கோபம்னாலும் ஆத்திரப்பட மாட்டாங்க. ஆனா இந்து அறநிலையத்துறை என்று சொன்னால் சனாதனத்தினுடைய மூல ஆணி வேறே கோயில் கற்பகிரகம் தானே, அந்த கற்பகிரகத்திலே போய் நிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்படி PR பரமேஸ்வரன் என்கின்ற ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவரை காமராஜர் இந்து அறநிலையத்துறை அமைச்சராக்கி நாடு முழுக்க இருக்கிற கோயில்ல கர்ப்பகிரகத்திலே நிக்க வச்சு மாலை போட வச்சார். அது மாதிரி திமுக இந்த 5-7 தடவை வந்திருக்காங்களா ஆட்சிக்கு, அவங்க எல்லாம் பண்ணிருக்காங்களா? அதை எதிர்த்து இந்த உத்தமபுத்திரம் போராடணும். கொஞ்சம் விவரம் சொல்லுமா, அது ஏதோ மயக்கத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன். டாஸ்மாக் கடை இன்னும் வந்து பேசிட்டு பாரோ தெரியல. ஏன்னா சுயநலவோட தான் இதெல்லாம் தெரிஞ்சிருக்குமே அவருக்கு, அவருன்னு விவரம் தெரியாதவர் இல்ல. ஆனாலும் 8 பேர் வந்து தலித்தனத்துல வந்து தாவேக்கா வந்து பதவி கொடுத்திருக்காங்க. அதுல வந்து வன்னியரசு மட்டும்தான் வந்து குரல் கொடுக்கிறாரு, மற்ற அமைச்சர்கள் யாருமே குரல் கொடுக்கல. முக்கியமா வந்து இதுல வந்து ராஜ்மோகன் கல்வி அமைச்சர் அவரையும் வந்து உள்ள ஈடுபடுத்தி பேசியிருக்காரு சார். அவர் வந்து எதுவுமே செய்யல, அவர் வந்து தலித்தா அப்படின்னே எங்களுக்கு தெரியல அப்படின்ற. இவர் சர்டிபிகேட் கொடுத்தாதான் தலித் ஒத்துக்குவாரா? இவர் என்ன நினைச்சிட்டு இருக்க, சினிமாக்காரன் தான், அவ்வளவுதான. என்ன எல்லை மீறி அவர் பேசுறாருன்னு அர்த்தம். அதனால இந்த பாச்சாலாம் இனிமே இங்க ஈடுபடாது. நீ சினிமா 4 படம் டைரக்ட் பண்ணிட்டோன்னே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே உன்கிட்ட கேட்டுதான், வேலை சோறு திங்கிறதுக்கு அவர்கிட்ட கேட்டுதான் சாப்பிடணும் சொல்லாம இருந்தாரு. என்ன பேச்சு இது? நாட்டுல அரசியலுக்காக பொது வாழ்க்கையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தன் வாழ்க்கையை விட்டவெல்லாம் சும்மா உட்கார்ந்துருக்கான். நீ 2 சினிமாவில் டைரக்ட் பண்ண உடனே உலகத்துக்கே நீ ஆலோசனை சொல்லுவீங்க. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க 3 டைரக்டர் சொன்னீங்களே, இந்த 3 பேர் உயிரோட தானே இருந்தாங்க 5 வருஷம். அந்த 5 வருஷம் இருக்கிற இதெல்லாம் சொல்லவே இல்லையே. அப்ப இப்ப மட்டும் சொல்றாங்கன்னா அப்ப திமுக ஆட்சியில் இருந்துச்சு. அதுதான்மா பாயிட்டு. திமுக ஆட்சியில் இருந்தா வாங்க வேண்டியது வாங்கி கொண்டு பெற வேண்டியதை பெற்று சுகமா இருப்பாங்க. அது இல்லைன்னு சொன்னா அப்போது அவரிடம் பெற வேண்டியதை பெற்றுக்கொண்டு குரல் கொடுப்பார்கள். இது முன்னால மக்களுக்கு தெரியாம இருந்துச்சு. இப்ப சாதாரண கிராமத்துக்காரனே இவங்களுக்கு இதே வேலையா போச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதான் சினிமால இருந்து ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு அவர் வந்து போய் இல்லம்மா, கேள்வி தப்புமா. திமுக ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து சினிமாக்காரங்க தான்
ஆட்சியில் இருந்துருக்காங்க. அதனால இப்பதான் புதுசா சினிமாக்கார் வர நினைக்க வேண்டாம். சரி, ஓகே சார். நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஸோ இப்போ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஜனநாயகம் படத்தை வந்து பார்க்க டைம் இருக்கிற முதல்வருக்கு வந்து ஏன் இங்க வந்து போராட்டத்துல வந்து ஒரு பங்கு கொள்ள, ஒரு குரல் கொடுக்க டைம் இல்லையா அப்படின்ற மாதிரி குற்றம் சாட்டு வச்சிருக்காங்க. யாரு சொல்றா? மக்களும் சொல்றாங்க. யாருன்னு சொல்லுமா? யாரும் இல்ல, செய்திகள்ல வந்துட்டு இருக்கு. அப்ப நான் கேக்குறேன், உன்னுடைய கருத்துல உன்னுடைய கருத்துன்னு சொல்லு, இல்லைன்னா இன்னார் சொல்றான்னு சொல்லு. திமுக சைடும் சொல்றாங்க. எந்த சைடெல்லாம் நான் கேட்கல, யார் சொல்றா? திமுகல இருக்கிற அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்களா சொல்றாங்க. அவங்களாம் நல்ல செயல்பாடுல இருக்காங்க. அவங்க ஆட்சி நடக்கிற போது துப்புரவு தொழிலாளர்கள் எத்தனை நாள் போராட்டம் பண்ணாங்க? அங்க போனாங்களா? அவங்க போகாது மட்டுமல்ல, ராத்திரி 10 மணிக்கு மேல ஸ்பெஷல் ஷோ போட்டு அன்றைய முதலமைச்சரும் குடும்பத்தோட கூலி படத்தை போய் பார்த்தாங்களா? அந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கிற போதானே அந்த துப்புரவு தொழிலாளர் மேல தடியடி நடத்தி அடிச்சு கைது பண்ணாங்க. அது வந்ததுக்கு அப்புறமா வருத்தம் தெரிவித்தாரா? முதலமைச்சருக்கு தெரியாம தடியடி நடந்திருக்கும், அவருக்கு தெரியாமலா கைது பண்ணிருப்பாங்க? வந்ததுக்கு அப்புறம் வருத்தமாக தெரிவிச்சாரா? கூலி படம் அற்புதமாக இருந்தது, அதான சொன்னாரு. அப்பெல்லாம் இப்ப உங்ககிட்ட சொன்னாங்களே முன்னாள் அமைச்சர்கள், அவங்க எல்லாம் உயிரோட தானே இருந்தாங்க, சுயநலம் தான் இருந்தாங்க. இப்ப மட்டும் பேசுறாங்க. அதே சார், அவங்க ஆட்சியில் இருக்கும்போது பண்ணது தப்பு கிடையாது, இப்ப தமிழக முதல்வர் இவர் பண்றது தப்பு. அத கரெக்டா பதில் சொல்லிட்டோம், அதாம பதில். அதுவும் இல்லாம அமைச்சர்கள் எல்லாருமே வந்து போயிட்டு அதுல அந்த படத்தை வந்து பாக்குறாங்க, அழுகுறாங்க. அதாவது எல்லாருமே ரீல்ஸ் ஆட்சியை நிரூபிக்கிறாங்க அடிக்கடி அப்படின்ற. ஏமா இதுக்கு முன்னால அதாமா கேக்குறாரு, 5 வருஷம் ஆட்சி இருக்கும்போது துணை முதல்வரா யார் இருந்தா? உதயநிதி. அவர் படம் ஒண்ணு ஹீரோ நடிச்ச படம் வந்துச்சா? தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு தியேட்டர்லயும் அவருடைய படம் மட்டுமல்ல, உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய அகில உலக தலைவர் அப்படின்னு இன்னொரு மந்திரி கட் அவுட்டும் வச்சாங்களா? இவங்க தான் டிக்கெட் வித்தாங்க, மந்திரி எல்லாம் அன்னைக்கு போய் பார்த்தாங்கல்ல. அது வேற இது வேறையா? எனக்கு புரியல. ஓ, இப்ப இந்த இவருக்கு ரசிகர் மன்ற தலைவரா ஒரு மந்திரி இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே சார். ஆனா இப்ப செங்கோட்டையன் வந்து ஒரு செய்தியாளர்கள் சந்திப்புல வந்து சொல்லியிருக்காரு, மோடி அவர்கள்கிட்ட வந்து விஜய் அவர்கள் வந்து தொலைபேசியில தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு. எங்களுடைய கட்சியோடைய கொள்கையை வந்து நீட்டை ஒழிக்கணும் அப்படின்ற கொள்கை தான். ஸோ இதை வந்து நாங்கள் தீவிரதாப்படுத்துவோம், இதை நாங்கள் சமாதானம்லாம் ஆக மாட்டோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காருன்னு செங்கோட்டையன் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன சார் சொல்றீங்க? அவர் சொல்லியிருக்கிறாருன்னா அந்த அந்த கருத்தை நீங்க எடுத்துக்க வேண்டியதான். அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, அதுக்கு நான் என்ன கருத்து சொல்ல முடியும்? நீட் என்கின்ற, அதாவது இது ஒரு ஆழமான விஷயம். எல்லாமே நுனிப்புள் மேயறாங்க. அவங்க சொல்றது என்ன? படிச்சு முடிச்சுட்டாங்க, அப்புறம் இந்த இதுக்கு மட்டும் தனியா நீட்னு ஒரு தேர்வு எதுக்குன்னு கேட்கறாங்க. அதே மாதிரி எல்லாரும் படிச்சு முடிச்சிடுறாங்க. ஐஏஎஸ் மட்டும் தனியா இதுக்கு ஒரு தேர்வு? எல்லாரும் படிச்சு முடிச்சிடுறாங்க. அரசு வேலைக்கு மட்டும் டிஎன்பிஎஸ்சி எதுக்கு ஒரு தேர்வு? இப்படி எல்லாம் கேட்டா இதுக்கெல்லாம் விடையே கிடையாது. ஆம் என்போர் ஏற்க, இல்லை என்போர் இல்லை என்று சொல்ல, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். இதுதான் சரி, இது தவறு என்று இதில் சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. இதை புரிந்து கொண்டுதான் காங்கிரஸ் ஆட்சியில மாநில அரசுகள் விரும்பினால் நீட்டை பயன்படுத்தலாம், விருப்பமில்லை என்றால் நீட்டு தேவையில்லைன்னு சொன்னாங்க. பிஜேபி ஆட்சி தான் அது உறுதிப்படுத்து, அது கட்டாயம் சொன்னதுனாலதான் இந்த எதிர்ப்பு வந்துச்சு. அந்த அந்த பின்னணியும் புரிந்து கொண்டால்தான் இது நம்ம பேச முடியும். ஓகே சார். இப்போ அமைச்சர் மரியா வில்சன் அவர் வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்காரு, பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து கூடிய விரைவில் வந்து நடக்க போகுது, அதில் வந்து யார் யார் என்னென்ன ஊழல்லாம் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரியான ஊழலாம் நடந்திருக்கு அப்படின்றது அதில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அதை வெளியிடும் போது எல்லாரும் தெரிச்சு ஓடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். நல்ல விஷயம் தானப்பா. இதுன்னா கைப்புணுக்கு கண்ணாடி வேணுமா? 5 வருஷம் பண்ண ஊழல். ஏமா கான்ட்ராக்ட் அசோசியேஷன் தலைவர் ஒரு மாசம் முன்னால பேட்டி கொடுத்தாரா? நாங்க தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு டெண்டரும் வாங்குற போது அதுல பாதி 50% கமிஷன் கொடுத்தா தான் எங்களுக்கு 6 கொடுப்பாங்க சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? திமுக மறுத்திருக்காங்களா? இல்ல ஆதாரம் தான் கேக்குறாங்க. அப்ப இல்லைன்னு அவங்க சொல்லல, ஆதாரம் தான் கேக்குறாங்க. ரொம்ப அருமையான விஷயமா. அதான் இவங்கள மாதிரி கெட்டியாருன்னு உலகத்திலே பார்க்க முடியாது. நீ அயோக்கியம் தானே, ஆதாரம் காட்டு. சரி, அவங்கள பார்த்து உங்க அப்பா யாருன்னு கேட்கிறாங்க, பேர் சொல்றாங்க, ஆதாரம் காட்டுன்னு கேட்டா சொல்லுவாங்களா? அதனால ஆதாரம் உண்மையா பொய்யான்னு அவங்க சொல்லணும். சரி, அதுக்கு ஆதாரம்னா இப்படிதான் சொல்ல முடியும் மறைமுகமா. தென்பண்ணை ஆட்டத்துல வெள்ளம் வந்துச்சா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால? 15 கோடி ரூபாய் கட்டின பாலம் திறந்து 15 நாள்லயே அந்த வெள்ளத்துல அடிச்சுட்டு போச்சா?
அந்த வெள்ளம் சாத்தனூர் அணையில இருந்தாலும் திறந்து விட்டு வந்துச்சு. அந்த சாத்தனூர் அணைக்கட்டு கட்டி 65-70 வருஷம் ஆச்சு. அது காமராஜ் ஆட்சியில கட்டினது சார். அதுதான்மா இப்ப அதுக்கு பேர் தானே ஊழல், அதுக்கு பேர் தானே லஞ்சம். ஆனா அத பத்தி எந்த ஒரு செய்தியும் அந்த அளவுக்கு பரபரப்பா அத போடவே இல்லை சார். பரபரப்பு நீங்க தானமா இப்ப சொல்லணும். பரபரப்புங்கிறது நாய் மனுஷனுக்கு கடிச்சா பரபரப்பு கிடையாது, மனுஷன் நாயை கடிச்சாதான் பரபரப்பு. அது மாதிரி நியாயமா காங்கிரஸ் ஆட்சி நடந்தா அது ஒன்றும் பரபரப்பு இல்லை, இப்படி நடந்தா மட்டும்தான் பரபரப்பு. என்ன பண்றது, செய்திகள் அப்படி போயிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, 2029ல தமிழ்நாடே வந்து மாறி இருக்கும், அப்ப இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம், அப்ப வந்து நீட் வந்து ஒழிக்கப்படும் அப்படின்னு வந்து மரியா வில்சன் சொல்லியிருக்காரு. இந்த திமுக வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எப்பத்துல இருந்தா வந்து நீட்டுக்காக போராடிட்டு வரோம், எங்களால இன்னமும் 5 வருஷம் என்னையா பண்ணிக்கிட்டு கேட்டா அதை விட்டு போராடிட்டு இருக்கோம். போராடிட்டு என்ன அவங்க ஓஹோ குடும்பத்தோட சார்ட்டர் ஃபிளைட்ல லண்டன் போயிருக்காங்களா, அதான் போராட்டமா? அது அவங்க அவருடைய பையன் தனியா போய் துபாய்க்கு போயிட்டு வந்தாரு, அதுதான் போராட்டமா? இங்க போராடுறாங்க, நாங்க போராட சொன்னாங்கல்ல தலைவர், சட்டமன்ற தலைவர், இவங்க எல்லாம் சார்ட்டர் ஃபிளைட்ல ஜாலியா லண்டன் போயிட்டு இருக்காங்க, பாரிஸ் போயிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டு ஏதோ கல்யாணம் பண்ண ஸ்பெயின்ல நடக்குதான். நீங்களும் நானும் கல்யாணத்துக்கு போறதுக்கு பஸ்ஸுக்கு டிக்கெட் இல்லாம தவிக்கிறோம். இதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா தான் உண்மை புரியும். ஸோ இப்போ மேகதாது அணை விஷயமா வந்து கர்நாடகா, அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி வந்து முதலமைச்சர் வந்து கர்நாடகாவில் போய் பேச்சுவார்த்தை நடத்துவதா சொல்லியிருக்காங்க, அங்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்கா? முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கர்நாடகாவிட்ட போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 3ஆம் தேதி வந்து போறாரு. யாரு சொல்லியிருக்காரு? அமைச்சர் வந்து அவங்க தாவேக அமைச்சர்கள் வந்து நிகழ்ச்சி யாரு சொன்னான்னு எனக்கு புரியும். ஏன்னா இந்த செய்தியை பல பேர் காசிப் மாதிரி சொல்லிட்டு, ஏனென்றால் எனக்கு இது புரியும். இந்த பிரச்சனை தமிழ்நாடு அரசும் கர்நாடக அரசும் மட்டும் பேசி தீர்ப்பதற்கான நிலையில் சட்ட ரீதியாக இல்லை. அது 2 மாநிலத்தை விட்டு கையை விட்டு போயிடுச்சு. அது போனதுக்கு என்ன காரணம், அதை பத்தி எவனும் பேச மாட்டேங்கிறான். இந்த உரிமை முழுவதும் நம்ம இருந்து போனது காரணமே திமுக ஆட்சி தான். 1921ல 24ல போடப்பட்ட 50 ஆண்டு கால தீர்மானம் அது 74ல முடிஞ்சது. அந்த ஒரிஜினல் தீர்மானத்திலேயே 50 ஆண்டுகள் கழித்து 2 மாநில அரசுகளும் அமர்ந்து அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைப்படி புதிதாக புதுப்பித்துக் கொள்ளுதல் அப்படின்னு இருந்துச்சு. அப்ப ஆட்சியில் இருந்த திமுக தானே, ஏன் புதுப்பிக்கல அந்த கேள்வி. 2வது, அந்த தீர்மானத்திலேயே கர்நாடகத்துல ஏதாவது பண்றதுன்னா தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல் வேணும், தமிழ்நாட்டை ஏதாவது திட்டம் பண்ணா கர்நாடகத்தில் ஒப்புதல் வேணும். கர்நாடகத்தில் காவிரி ஆற்றினுடைய மிக முக்கியமான உபநதி கபினியும் ஹேமாவதியும், அந்த 2லையும் அணை எப்ப கட்டினாங்க தெரியுமா உங்களுக்கு? அதுதாமா பிரச்சனையே. 70லேயே கட்டிட்டான். அப்ப ஆட்சியில் இருந்தது யாரு? திமுக தானே. அப்ப இது மாதிரி கேள்வி கேட்டோன்னே அப்பதான் கர்நாடக அமைச்சர் சொல்றாரு, தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஒப்புதல் கொடுத்துச்சேன்னு. கேபினெட்ல விவாதிக்கல, சட்டமன்றத்தில் விவாதிக்கல, யாருக்கும் சொல்லல, ரகசியமா பாவு சண்முகத்தை பெங்களூருக்கு போய் சொல்லி அங்க கையெழுத்து போட்டு வந்தவங்க. இந்த உத்தம புத்திரர்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இப்ப வெறும் உடம்புதான் இருக்கு, மூச்சு மட்டும் இல்லை. அந்த நிலைமைக்கு உருவாக்குனது திமுக. இந்த உண்மையை தமிழக மக்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் கஞ்சி கொடுப்பதற்கும் இல்லார். அதன் காரணமும் தாமரையார் சொன்னார்ல பாரதி, அது மாதிரி தண்ணி இல்ல, ஆனா அதுக்கு காரணம் இவனுக்கு புரியல என்று உலகமே கைகொட்டி சிரிக்கும். இப்ப ஆகஸ்ட் 1 வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வரதா செய்தி வந்திருக்கு சார். அவர் வரும்போது தெளிவான செய்தி வருமா? மத்தியில வந்து பாஜக தான் வந்து இப்ப ஆண்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அதுல சந்தேகமா? பாஜக தான். இல்ல அதான் சார், பாஜக தான் ஆளுது. அவங்களுக்கு வந்து இளைஞர்கள் சப்போர்ட் நிறைய இருக்கு, காங்கிரஸ்க்கு வந்து இளைஞர்கள் சப்போர்ட் இல்ல. ஓ, மோடி இந்த இளைஞர் மாணவர் தலைவர் அவர் தான் மோடி, அவர் தலை சப்போர்ட் இருக்கீங்களா? ஏமா இளைஞர்கள் எங்கேமா இருக்காங்க? நீங்க தானே கொஞ்சம் முன்னால சொன்னீங்க, டெல்லியில போராடுறாங்க, தமிழ்நாட்டுல போராடுறாங்க, நாடு முழுக்க போராடுறாங்க சொன்னீங்களா? இப்ப இளைஞர் சப்போர்ட் பிஜேபி இருக்கீங்க, அது உண்மையா இல்ல இது உண்மையா? இல்ல சார், தொடர்ந்து அவங்க ஜெயிச்சிட்டு வராங்க. இப்ப காங்கிரஸுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து தாவேகால வந்து எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தா இப்ப மத்தியில நம்மளால காங்கிரஸால ஜெயிக்க முடியும்? நீ எழுதி வச்சுக்கமா, 29ல் பிஜேபி ஆட்சி இல்லை, காங்கிரஸ் ஆட்சி தான் வரப்போகுது. எழுதி வச்சுங்க. நான் வந்து பணிக்கிற மாதிரி என்னுடைய குறி சொன்னா அது பலிக்கும். கடந்த காலத்துல பலிச்சிருக்குல்ல, தமிழ்நாட்டுல விஜய் ஆட்சிக்கு வருவார் சொல்லும் போது யாராவது நம்புறீங்களா நீங்க? இல்ல, யாரும் நம்பல. பாத்தீங்களா, நான் சொன்னது நடந்துருச்சா? அது மாதிரி இப்ப சொல்றேன், 29ல காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வரப்போகுது, ராகுல் காந்தி தான் பிரதம மந்திரி.
அதுல கூட்டணி ஆட்சியில் மற்ற கட்சிகளும் இருப்பார்கள் என்பதற்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. அப்ப இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சீமான் அதுக்கு அதான் நாம் தமிழர் கட்சி, அதுக்கப்புறம் திமுக, அதுக்கப்புறம் பாஜக, இவங்க 3 பேருமே வந்து ஒரு நிகழ்ச்சியில வந்து ஒன்னா இருந்திருக்காங்க. அதுல வந்து சீமான் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கட்சியில என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி, அரசியல்ல எல்லா ரீதியான என்ன ஒரு மாற்றமும் ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து இவங்க 3 பேரும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா? ஏமா கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி இது என்ன கேட்டிருக்கணும்? நீ நியாயமா கேட்டா, நான் பிரபாகரனுடைய தலைப்பிள்ளை, தனி தமிழ்நாடு தான் என்னுடைய கோரிக்கை சொல்லிட்டு இருந்த மூதேவி, நீ எப்படா பிஜேபியோட கூட்டு சேர்றேன்னு சொல்லலாம்? அதெல்லாம் உங்க கேள்வி இருக்கணும். ஆனா அவர் வந்து சூழ்நிலை மாறலாம், எப்படி வேணாலும். அதைத்தாம நான் சொல்றேன், உயிரை கொடுத்தாலும் தமிழர்களுக்காக கொடுப்பேன், தனி தமிழ்நாடு தான் என்னுடைய கோரிக்கை அப்படிதான் சொன்னேன். இப்ப பிஜேபி ஆதரிச்சா தனி தமிழ்நாடு எப்படி வரும்? எனக்கு புரியலையே. அவர் மாத்தி மாத்தி பேசுவார். நீ ரொம்ப புத்திசாலிமா. அவர் என்ன வேணாலும் பேசுவாரு, எப்ப வேணாலும் பேசுவாரு, எப்படி வேணாலும் பேசுவாரு. இவ்வளவு நாள் தெரியல, இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. கூட இருக்கிற பறவைகள்லாம் பறக்குது. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, திமுக வந்து இதுக்கப்புறம் ஆள போறது வந்து உதயநிதியா கனிமொழியா, இவங்க 2 பேர்ல யாரு சரியானவங்களா இருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது சார். அப்படியா? ஆமா, அவங்க நாடகம் போட போறாங்கம்மா. அதுல ஆட்சியர் யாரு உட்கார முடிவு பண்ணல. அத சொல்லுவாங்க, இனி திமுக இல்லை. அதை நீங்களும் புரிஞ்சுக்கலாம், இதை பார்க்கிற நேயர்களும் புரிஞ்சுக்கலாம். அதனால ஆட்சி அதிகாரம் எல்லாம் அவங்க இனிமே நாடகம் போட்டாலாம் அந்த மந்திரி சபையில, அந்த காலத்துல சினிமால மந்திரி மாதிரி படத்துல வருமே, நீ போ சொன்னா போறேன், வர சொன்னா வர்றேன், எனக்கு ஒரு மந்திரி பதவி கிடையாதா அப்படின்னு கேட்கிற மாதிரி. அப்படியா, நான் போக சொன்னால் போகிறாய், வர சொன்னால் வருகிறாய், நீ தான் போக்குவரத்து அமைச்சர் அப்படின்னு ஒரு வசனம் வரும். அது மாதிரி இவங்க நாடகம் போட்டுதான் மந்திரி, முதல் மந்திரி, துணை முதல் மந்திரி எல்லாம் இனிமே வச்சுக்கலாம். இனி அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை.